அதாவது ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து வேல்யூ கிடையாது, சிம் கார்டுக்கு தான் வேல்யூ. நான் தமிழ்நாடு மொபைல் விற்பனையாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன். இன்று திருச்சியில் இந்தியாவிலே முதல் முறையாக மொபைல் விற்பனையாளர்கள் அனைவரும் கூடி மிகப்பெரிய எழுச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டார்கள். இதில் எங்களுடைய ஆல் இந்தியா சங்கத்தை சார்ந்த ஃபவுண்டர் சேர்மன் திரு கைலாஷ் லக்கானிஜி அவர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் பல மாநிலங்களிலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாடு ஆனது எங்கள் மொபைல் வியாபாரிகளுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கும் நோக்கமாக இது அமைந்தது. இந்த மாநாட்டின் மூலம் எங்களுடைய வியாபாரத்தை அடுத்த படி கொண்டு போய் செல்வதற்காக மிக சிறப்பான மாநாடாக அமைந்தது. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நடைபெற்ற மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நம்ம அரசாங்கத்திற்கு சொல்ல போகிற ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மொபைல் வியாபாரிகளுக்கான லாபம் மிக குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு மிக மிக போட்டியாக இருக்கிற ஆன்லைன் வர்த்தகத்தை எங்களுக்கு தடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. ஏனாலும் எங்களுக்கான முக்கியத்துவத்தை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும், வழிமுறை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பொது இடங்களில் எந்த ஒரு முன் அனுமதியும் இன்றி தகாத முறையில் சிம் விற்பனை செய்வதை நமது சங்கம் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது என்பதை கோரிக்கையாக வைத்துள்ளோம். சைனாவில் உள்ள அகில உலகிலையும் சிப்பினுடைய விலைகள் ஏறுறதுனால, உதிரி பாகங்கள் விலை ஏறுறதுனால மொபைலுடைய விலையும் அதிகமாக இருக்குது. எங்களது ஆல் இந்தியா தலைவர் கூறியதைப் போல இன்னும் 2-3 மாதங்களில் இந்த மொபைல் ஃபோனுடைய தேவை அதிகரிக்கும். உற்பத்தி பண்ணுவதற்கான உதிரி பாகங்கள் குறைவதனால ஸ்டாக் டிமாண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைனில் பொருட்கள் கம்மியாக இருக்கிறதா அவர் கேட்குறாரு. ஆன்லைனில் பொருள் கம்மியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அது தரமற்ற பொருட்கள் கம்மியாக விற்கிறதுனால நாங்கள் நல்ல பொருட்கள் விற்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதை தான் கோரிக்கையாக வச்சுருக்கோம். என்னுடைய பெயர் ஸ்ரீதர், தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டைலர் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி.